பார்வதி, திருவிழாவுக்கு நேர்ந்து விட்ட கோழி இது. எந்த களவாணி பைய வீட்லயாவது குழம்பாயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன். ஏன் பார்வதி, உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? அம்மா மேல பாரத்தை போட்டுட்டேங்கா. எல்லாத்தையும் அவ நல்லபடியா முடிச்சு வைப்பா. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? இல்ல மனுஷா, நான் மனுஷனை வெறுமனே தான் படைச்சேன். ஆனா என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா மனுஷன், நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இதெல்லாம் நீங்க கொடுத்த மூளையை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினால வந்த கண்டுபிடிப்புங்கய்யா. மனுஷா, இந்த வாகனத்துல போனா சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போலான்னு சொன்னேன் இல்லையா? அந்த வாகனத்துல ஒண்ணு எடுத்துக்க. இல்லையா, அதெல்லாம் நினைச்சா எடுத்துக்க முடியாதியா. ஏன், அது மனுஷனுக்காக மனுஷன் படைச்சதானே, அதுல நாம ஒண்ணு எடுத்துட்டா என்ன தப்பு? அதுக்கெல்லாம் காசு வேணையா. காசா? இது என்ன புதுசா சொல்ற? இதுவும் மனுஷன் கண்டுபிடிச்சதானே? ஆமா ஐயா, இன்னைக்கு உலகத்துல கடவுளும் காசும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. பார்க்க தானே போறீங்க, வாங்க. கடவுளே முருகா. மனுஷா, இனிமே என்னால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. பசி தாங்க முடியல, கையால வலி பின்னுது. இதுக்கு தான் உங்ககிட்ட கடவுளாவே இருந்துடுறேன், பசிக்காது தூக்க வரான்னு சொன்னேன். நீ கேட்டியா? மனுஷன் மாதிரியா பசிக்கணும், ரத்தம் வரணும், வலிக்கணும்னா இதெல்லாம் வருது. திடீர்னு பசிக்குதுங்கிறீங்க, சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல, கையில காசு வேற இல்ல. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். என்னது, பழத்தோட்டமே இவ்வளவு கவர்ச்சிகரமா தொங்குது? மனுஷன் சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறானே. ஒருவேளை மனுஷங்கள்ல பட்டிருக்காது. எதை கேட்டாலும் காசு காசுங்கிறானே. என்னதான் காசோ? பார்த்தோனே பறிச்சு சாப்பிடணும் போல் இருக்கு. அவ்வளவு அழகா கட்டி. சார் வாங்க சார், ரஸ்தாலி சாப்பிடுங்க சார், மாம்பழம் சாப்பிடுங்க சார், ஆப்பிள் சாப்பிடுங்க சார், ஏ கிளாஸ் குவாலிட்டி சார், சாப்பிட்டு பாருங்க சார். நான் திராட்சை சாப்பிடுறேன். எதை வேணாலும் சாப்பிடுங்க சார். எவ்வளவு சாப்பிடுங்க சார்? இப்ப எப்படி சொல்ல முடியும்? வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அந்த வாழைப்பழத்தை எடுங்க. இதா சார், ஆப்பிள் சாப்பிடுறியா சார்? அப்பா திருப்தியா இருக்கு. வரட்டுமா? வரட்டுமாவா? 18 ரூபா 50 காசு ஆச்சு. காசா? என்ன எல்லாரும் அதே அப்படின்னா? அப்படின்னா என்னவா? கிண்டலா? காசு வையா. இல்ல மனுஷா, எல்லாரும் காசு காசுங்கிறீங்களே, அது என்னது? ஊர்வனவா, பரப்பனவா, பறவையினமா, விலங்கினமா? என்னயா காசு கொடுனா ஆக்ட் கொடுக்குறியா? இல்ல மனுஷா, முதல்ல காசு கொடுன, இப்ப ஆக்ட் கொடுங்கற. எதை கொடுத்தா மனுஷன் பசியாத்த முடியும்னு தெரியலையே. யோ, இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? நானும் இன்னொரு மனிதனும். அதோ வர்றாரு. அவர் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏன் அவரை போய் அடிக்க பாக்குறீங்க? என்ன அவர் பெரிய கடவுளா? பணம் தொட்டு காசு கொடுக்காம போறா, கழுத்தாமட்டே கொடுப்பேன். ஐயா ஏன் நீங்க சாப்பிட்டீங்க? நானா சாப்பிடல, அவரா தான் எடுத்து கொடுத்தாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசா என்னமோ கேக்குறாரு. என்ன ஆக்ட் பண்றான் பாரியா? அண்ணே நிறுத்துங்கண்ணே, உண்மையிலேயே எங்ககிட்ட காசு இல்ல. கரெக்டா இன்னும் 18 ரூபா 50 காசு கொடுத்துட்டு போய், இல்லைன்னா சட்டையை கட்டி வச்சு போயா. ஓஹோ, சட்டையை கட்டினா காசுக்கு சரியா? கொஞ்சம் இருங்க. என்ன பிரச்சனைங்க? யார் இவரு? போலீஸ். அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓஹோ, போலீஸ்னா சத்தம் போட்டு பேசணுமா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றான் சார். 18 ரூபா பழுத தொட்டு காசு கொடுக்காம போறான் சார். ஆமா, இவனை பார்த்தா கேடி மாதிரி தான் ஏத்து. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும். நடைய ஸ்டேஷனுக்கு. சார் 18 ரூபா 50 காசு சார். ஏயா 18 ரூபா 50 பைசா ஏமாத்துறனா நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப? சரி சரி, ஒரு 10 ரூபா கூட ஒண்ணு விட்டுறேன் சார். நம்புங்க சார், காசு இல்ல. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 5 ரூபா கொடுத்துரு சார். உண்மையாவே காசு இல்ல. இருங்க மனுஷா, இப்ப புரிஞ்சிச்சு. தடியோட வந்தாருன்னா அதான் போவாங்க. ஏய், நான் கிண்டலா பண்ற? யோ, வீட்ல பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு காப்பி குடிக்காம வந்துட்டேன். ஒரு 2 ரூபாவாவது குடியா? ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்ப ஒரு பைசா இல்ல. 2 ரூபா கூட இல்லாம எதுக்குடா உயிர் வாழறீங்க? எங்கடா போய் சாவுங்கடா. சாவுங்கறாங்க. 2 ரூபாய் இல்லைன்னா ஒரு மனுஷன் உயிரே வாழக்கூடாதா? 2 ரூபாய்ங்கிற உயிரை விட முக்கியமான விஷயமா? ஆண்டவா, கடவுளே, இது வரைக்கும் நான் எதுவும் ஊருக்காகத்தான் கேட்டிருக்கேன். எனக்காக எதுவுமே கேட்டதில்லை. இன்னைக்கு எனக்காக கேட்க போறேன். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்வு கொடு ஆண்டவா. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடு ஆண்டவா. பார்வதி, இப்படி உச்சி வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே பார்வதி. என்ன மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தீன்னா இப்படி குளத்தாங்கரையில துணி துவைக்க விடுவேனா பார்வதி? பட்டு புடவையில பல பலன்னு இருக்க வேண்டியவ காட்டன் புடவையில கசங்கி போய் கிடக்குறியே பார்வதி. ஏர் கண்டிஷன் ரூம்ல ரோஜா பூ மாதிரி இருக்க வேண்டியவ வெயில்ல வெந்து மடியறிய பார்வதி. அந்த பஞ்சத்துக்கு பிறந்த பரதேசி பையில கட்டிக்கிட்டு நீ படாத பாடுபட்டதை பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு பார்வதி. நீ மட்டும் சரின்னு சொல்லு, இந்த ஓல்டு கீரை கழட்டி கடாசிட்டு தங்கத்திலேயே தாலி செஞ்சு போறேன் பார்வதி. இனி நான் வரமாட்டான். வாழ்க்கையில எது போனாலும் திரும்பி வரும் பார்வதி. ஆனா இந்த இளமை போனா மட்டும் திரும்பி வரவே வராது பார்வதி.
மனுஷா இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா இருக்கு இது யாரோட வீடு? ஐயா இது உங்களுடைய வீடு. என்னோட வீடா? இத வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, கோயில்னு சொல்லுவாங்க. ஐயோ நான் தான் இங்க இருக்கிறதே இல்லையே, இல்லாத எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? மனுஷா ஐயா இங்க ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு, இதுவும் எனக்காக கட்டப்பட்ட கோயிலா? ஆமா ஐயா, இவங்க கடவுள் வேற, எங்க கடவுள் தான் உண்மையான கடவுள், எங்க கடவுளை தான் வழிபடணும்னு சொல்ற இன்னொரு பிரிவு. அப்போ கடவுள் இருக்குதுன்னு நம்புறதுலயே இன்னொரு பிரிவு இருக்கா? நிறைய பிரிவு இருக்குயா, அதுக்கு பேர் தான் மதம். யானைக்கு ஆத்திரம் வந்தா, அறிவு இழந்தா, அழிவு வேலையில் ஈடுபட்டா யானைக்கு மதம் பிடிச்சிட்டுதா சொல்றீங்க. ஆனா மனுஷன் தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்துக்கு ஏன் மதம்னு பேர் வச்சிருக்கான்? யானைக்கு மதம் பிடிச்சாலும் மனுஷனுக்கு மதம் பிடிச்சாலும் முடிவு இன்னமும் அழிவுங்கிறதுனால ரொம்ப அர்த்தத்தோட அந்த பேரை வச்சுட்டான் போல் இருக்கு. அப்போ இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற உன்ன மாதிரி ஆளுகளுக்கும் கடவுள் இருக்குதுன்னு சொல்ற அந்த மாதிரி ஆளுகளுக்கும் அடிக்கடி தகராறு வரும்டா. கடவுள் இல்லைங்கிறவன் கோயில் இடிச்சுதா சரித்திரமே இல்லையா? ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறவன் தான் ஒருத்தன் கோயில ஒருத்தன் இடிச்சுக்கிறதும் ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிறதும் ரொம்ப வழக்கமாயிடுச்சு. அப்படியா? அப்ப கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் கடவுளோட வீடு கோயில் அதையே இடிப்பானா? இடிச்சிருக்கானே. அப்ப நீங்க சொல்றீங்க அவனு செய்யறாங்க. ஏன் மனுஷா இப்படி செஞ்ச? நான் வந்தது என் ஊருக்குள்ள போய் சொன்னேன், நான் கடவுளுங்கிற விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே போய் சொல்லியிருக்கியே. இது ஐயா சரியா? அது நீங்க இல்ல, ஒரு மனுஷன் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களாவன் ஐயோ வரவேற்பு நான் எனக்கு நினைச்சுல. ஆமா இதெல்லாம் எதுக்கு? வருமானம் ஐயா, வியாபாரம். இதுல கூடவா? ஆமாங்கய்யா, இவனை மாதிரி ஒருத்தன் கிடையாது. லட்சக்கணக்கான சாமியாருங்க இந்த நாட்டுல இருக்கானுங்க, அவனுங்களுக்காக இந்த ஜனங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுக்குறானுங்க, அதுல அவனுங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஐயோ உங்க ஆளு பெரிய ஜித்தனா ஐயோ, இருப்பாங்க. சாதாரணமா நினைக்காதீங்க. ஆமா இவன் பேர் என்ன? என்னமோ அட பாவி, ஏயா இப்படி எல்லாம் பண்றியே, உனக்கே நல்லா இருக்கா? பக்தனே மங்களம் உண்டாகட்டும். என்ன பூ கொடுக்குறான்? ஏயா இப்படி அநியாயம் பண்ணி கேட்டா எனக்கே வரம் கொடுத்துட்டு போறான். யாரு கை நீட்டாலும் போதும் வரம் கொடுத்துருவானுங்க, இதுதான் இவனுங்க ஸ்டைலு. ஐயோ நான் எதிர்பார்த்தது வந்த விட உங்க பூலோகம் ரொம்ப ஏடா கூடமா இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் தங்க முடியாது, நான் கிளம்புறேன். ஐயா ஐயோ வேணாப்பா, ஐயா. விடுப்பா, அட விடுப்பா, இருங்க ஐயா. சொன்னா கேளுப்பா, நான் ஐயா. இருந்தா கெட்டுருவோம்ப்பா. ஐயா. அது வேண்டாப்பா, விடுப்பா. மனுஷனா வந்த கொஞ்ச நேரத்துக்கு உங்களால தாங்க முடியலன்னா மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருக்கு, எங்க நிலைமையை யோசித்து பாருங்க. இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது கூட எனக்கு இவ்வளவு படபடப்பெல்லாம் வந்தது இல்ல, ஆனா பாக்குறதுக்கே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. ஹார்ட் அட்டாக் சொல்லுவியே, அது வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க, நிறைய டாக்டருங்க இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். மனுஷா உன்ன மாதிரி ஒரு மனுஷன் பாதையில பரிதாபமா கிடக்கான், அதை பார்த்துட்டு மத்த மனுஷங்க சாதாரணமா போறாங்களே. ஐயோ மனுஷா, மனுஷா, மனுஷா இவருக்கு என்ன பண்ணுது? ஐயா இவனுக்கு உடம்பு சரியில்லையா? அதுதான் குணப்படுத்துறதுக்கு உங்க டாக்டர் இருக்காங்களே. ஆமா ஐயா, அதுக்கெல்லாம் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? இவனை கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வேணும். அதுதான் இத்தனை வாகனங்கள் போகுது, அது ஏதோ நிறுத்தினா தெரியுது. ஐயா மனுஷங்களே, ஐயா, மனுஷங்களே, ஐயா நீங்க இருங்க. ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க, சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான். ஐயா 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 கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா 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 மனுஷங்களே கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயோ ஐயா கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துங்க. ஐயா ஐயா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க, சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான், கொஞ்சம் உதவி செய்யுங்க. வேலையில போயா. ஐயா 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 செத்துட்டாயா? இறந்துட்டாரா? ஐயா உங்கள மாதிரி ஒரு மனுஷன் உசுரோடு இருந்தவன், அவனுக்கு உடுத்த துணி இல்ல, படுக்கிறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, அநியாயமா செத்து போயிட்டான். இல்ல நீங்க சாகடிச்சிட்டீங்க, ஆனா கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு 3 வேளையும் சாப்பாடு, அவ்வளவு நகை, அவ்வளவு பெரிய கோயில், எந்த கடவுளையா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டான்? சரி இந்த மனுஷனை எங்காவது அடக்கம் பண்ணணும், அதுக்காவது ஏற்பாடு பண்ணு. அதுக்கும் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? ஓகே என்னப்பா பூச்சா? என்ன ரிலேட்டிவா? அனாது. அப்ப நம்ம ஜாதி இந்த வாரம் மீட்டர் நீதாமா கண்ணா ராஜா. சார் அனாதை பண்ண சார், சார் அனாதை பண்ண சார், ஏதாவது தர்மம் பண்ணு சார். 5 ரூபா போடு சார், சார் ஏதாவது 10 ரூபா போடு சார், சார் சார் ஏதாவது போடு சார். இந்தாமா கண்ணா காசப்படி டீ குடிச்சுக்கோ, எடுத்த கால் பண்ணி நவரு சார், அனாதை பண்ண சார், ஏதாவது போடு சார், சார் தர்மம் பண்ணு சார். ஐயா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த உலகத்துல மிச்சம் மீதி இருக்கிற மனிதாபிமானத்தையும் காசு பண்ணிட்டு இருக்கான். இதுதான் காசா? கதவு சாத்தியா
எட்ட அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு அருவாளோட துரத்துறேன். நிறுத்தா, எவனா பஞ்சாயத்து பண்ண வந்தீங்க? எத்தனை தலை ஊர்லன்னு எனக்கே தெரியாது. பேசாம போனீங்கன்னா ஒரே தலையோட போகும். ஆமா கதம்பத்தே இல்லடா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். இப்ப அருவாளை கீழே போடு. எப்படி தலைவா போடுறது? அந்த வளையக்காரனா எமுனாலே நம்ம ஜாதியை பத்தி கேவலம் பேசின தலைவா. அவனை வெட்டாம விட மாட்டேன். பொறுமையா அருவாளை கீழே போடுமல்ல. அவனை வெட்டாம அருவாளை கீழே போட மாட்டேன் தலைவா. நான் சொல்றேன் அருவாளை கீழே போடு. தலைவா, அவன் நம்ம ஜாதியை பத்தி கேவலமா அதுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். போடுறானே கீழே போடுறா. இதுல வலங்கார பேல இனிமே ஒண்ணு வெட்ட மாட்டான். உயிர் பழச்சு ஓடிப்போ. வாடா வெளியே வா வா. இன்னும் என்னையா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? போங்க போங்க, அவன் வேலையை கவனிங்க. அவசரப்படுறா. இப்போ அவனை போட்டு தள்ளினா போலீஸுக்கு பிரச்சனை வரும். அப்புறம் திருவிழாவே நின்னு போகும். வர்ற திருவிழாவுல அந்த வலங்கார பசங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா போட்டு தள்ளணும். அது வரைக்கும் அவசரப்படாம பொறுமையா இருக்கும். பூவரசம் பூவே, பூவிருக்கும் தேனே, பூவரசம் பூவே, பூவிருக்கும் தேனே, எங்கே எங்கே தேனிருக்கு இடங்காட்டு, இன்பம் என்னும் வண்ண வண்ண படங்காட்டு, சொர்க்கத்துக்கு போக வேணும், சுத்தி சுத்தி பார்க்க வேணும், மாவா தடங்காட்டு. பூவரசம் பூவே, பூவிருக்கும் தேனே. பொன்மாலையின் வேளையில் மனம் உன்னை சுத்தி சுத்தி நாடுது. ஊருறங்கும் பொழுதும் நீருறங்கும் பொழுதும் கண்ணே நான் தூங்கல. பூவரசம் பூவே, பூவிருக்கும் தேனே, இன்பம் என்னும் வண்ண வண்ண படங்காட்டு, சொர்க்கத்துக்கு போக வேணும், சுத்தி சுத்தி பார்க்க வேணும், மாவா தடங்காட்டு. செந்தாமரை பூவிலே செய்த கண்கள் ரெண்டே என்னை ஏன் மாட்டினாய்? கொஞ்சம் மெல்ல மெல்ல தொட்டு ஏன் மீட்டினாய்?
தொட்டுக்கொள்ளும் பொழுது கட்டிக்கொள்ளும் பொழுது உள்ளே நண்டூருது. கண்ணுக்குள்ளே உனக்கு கள்ளத்தனம் எதுக்கு? நெஞ்சில் நரி ஊறுது. தேன் சொட்ட சொட்ட தென் பாங்கு மெட்டு கட்டி, தேன் சொட்ட சொட்ட தென் பாங்கு மெட்டு கட்டி, அதை பாடு நான் கேட்கிறேன். பூவரசம் பூவே, பூவிருக்கும் தேனே, இங்கே எங்கே பேரிருக்கு அடங்காட்டு, இன்பம் என்னும் வண்ண வண்ண படங்காட்டு. சொர்க்கத்துக்கு போக வேணும், சுத்தி சுத்தி பார்க்க வேணும், பாவா தடங்காட்டு. பூவரசம் பூவே, பூவிருக்கும் தேனே. ஆனந்தமா ஆரத்துல விட்டு இருந்த அந்த ஆணும் பொண்ணும் ஏன் இப்ப திடீர்னு ஓடுறாங்க? ஐயா அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஒரு உயிர் இன்னொரு உயிரை நேசிக்கணுங்கிறதுக்காக தானே உயிரினத்தையும் நான் உலகத்துல படைச்சேன். ஆமாய்யா. ஆனா அவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா காதலிக்கிறாங்க. ஊர்ல யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுங்க 2 பேரையும் கண்ட துண்டமா வெட்டிடுவாங்க. வெட்டிடுவாங்களா? ஆமா. ஏன்? ஏன்னா அவங்க 2 பேரும் வேற வேற ஜாதி. ஆமாப்பா, அவன் ஆண் ஜாதி, அந்த பொண்ணு பெண் ஜாதி. ஆண் ஜாதி பெண் ஜாதி காதலிக்கவே முடியும். ஒரே ஜாதியை காதலிச்சா விரசமாயிருமே. அந்த ஜாதி இல்லையா, கருப்பா இருக்கிறானே இவன் தாழ்ந்த ஜாதி, சிவப்பா இருக்காளே அவ உயர்ந்த ஜாதி. இந்த 2 ஜாதிக்காரங்களும் காதலிக்கிறது சமூக குற்றம். ஓ, ஆண் ஜாதி பெண் ஜாதி தவிர உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு வேற 2 ஜாதி இருக்கா? 2 ஜாதி இல்லையா, ஐயரு, ரெட்டியாரு, செட்டியாரு, தேவர், கவுண்டரு, நாய்க்கரு, மோலியாரு, நாடாரு, கோணாரு, வன்னியரு, பல்லரு, இருளரு, வலங்கை, இடங்கை, முழங்கை. என்ன ஊர் பேரா? இல்லையா, இதெல்லாம் ஜாதி பேரு. இது மாதிரி 2000 ஜாதி இருக்கு, அதுல 2 லட்சம் பிரிவு இருக்கு. மனுஷா கிறுகிறுன்னு வருது. என்னய்யா திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? பாரு, அப்பா, அவர் ஊருக்குள்ள வந்துட்டாராம்பா. அடிப்பட்டதெல்லாம் சரியாயிடுச்சா? அவர் உங்ககிட்ட பேசினாராப்பா? கடவுள் இல்லைன்னு சொல்றது தவிர அவனுக்கு வேற என்னமா தெரியும்? பொண்டாட்டி புள்ள தெரியுமா? பந்த பாசம் தெரியுமா? கல்லஞ்சக்காரன். அப்பா, அவரை திட்டாதீங்கப்பா. கோபம் இல்லம்மா, அழுக. எனக்கு இப்படித்தான் அழு தெரியும். சின்ன வயசுல அம்மா அம்மா அழும்போது உன்னை தினம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஆத்தாட காமிச்சு, இவ உனக்கு எனக்கு இந்த உலகத்துக்கு அம்மான்னு சொல்லுவேன். அதுல இருந்து இவ்வளவு தான் அம்மான்னு கூப்பிட்டு இருக்க. உன்னையே இப்படி சோதிக்கிறா. வாழ்க்கையை கொடுத்து திருப்பி வாங்கிட்டாள. 4 பேர் ரோட்ல நிக்க வச்சு உன் பொண்ணு எப்பயா வாழ போறா எப்பயா வாழ போறான்னு கேட்கும் போது எரியுதும்மா. எனக்கு பசிச்சா அம்மனோட பிரசாதத்தை கொடுப்பீங்க, உடுத்திக்கிறதுக்கு அம்மனுக்கு சாத்தன துணியை கொடுப்பீங்க. அந்த அம்மனே தானப்பா எனக்கு இந்த தாலியை கொடுத்திருக்கா. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாப்பா. கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஏன்பா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள காவு கொடுங்க, பஞ்சாயத்து ஆரம்பிக்கணும்ல. எவனுக்கு எங்க உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. கணக்குப்படி பார்த்தா முதல் மரியாதை எங்களுக்கு தான் வரணும். அட கணக்கு என்னையா கணக்கு? இப்பதானே கோயில திறந்திருக்காங்க, எங்களுக்கு தான் முதல் மரியாதை. 5 வருஷத்துக்கு முன்னால கோயில முன்னப்ப முதல் மரியாதை எங்களுக்கு தான் கிடைச்சது. நீயே கணக்கு போட்டு பார். இந்த வருஷம் எங்களுக்கு தான் அது வரணும். கோயில் மூடி கிடந்த காலத்துல எப்படியா கணக்குல சேர்க்கிறது? கடைசியா நடந்த திருவிழாவில உங்களுக்கு கிடைச்சது, இந்த திருவிழாவில எங்களுக்கு தான் கிடைக்கணும். உங்க பிரச்சனை இருக்கட்டும், இந்த வருஷம் எங்க சேரிக்குள்ளேயும் சாமி வரணும். ஆமா, எங்க காலனிக்குள்ளேயும் சாமி வரணும். டேய், தூக்கு மாட்டிக்கிட்டா கூட தூங்குறதுக்கு நாக்கெல்லாம் பண்ணிடுவேன். பெரிய மனுஷன் நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறதுனாலதான் அவனுக்கு சாமியை கூப்பிடாத இடத்துக்கெல்லாம் கூப்பிடானுங்க. அவன் பாட்டனும் அப்பனும் கேட்காத அந்த பையன் கேட்டான். இதுவே வேற நேரமா இருந்தா அவனுக்கு பஞ்சாயத்துல கொடுக்கிற தண்டனையே வேற. இந்த திருவிழாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் மன்னிச்சு விடுறோம். இந்த பாருங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது. இந்த வருஷமும் திருவிழா நடக்காம போயிட்டா அம்மனோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். அப்புறம் நம்ம ஊருக்கு என்னென்ன கேடு வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால 2 பேரும் அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா திருவிழா நல்லபடியா நடக்கும். ஐயா, தாழ்த்தப்பட்டவங்க யாருன்னா உழைக்கும் வர்க்கம். இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த நிலம், இதையெல்லாம் உழுவாங்க, விதைப்பாங்க, அறுப்பாங்க, சுமப்பாங்க. ஆனா இவ்வளவு உழைச்சா அவங்களுக்கு ஒருவேளை உணவே பிரச்சனையா. இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலமும் இந்த ஊர்ல இருக்கிற 4-5 பேருக்கு தான் சொந்தம். அப்ப மீதி இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்க எல்லாரும் அவனுங்கிட்ட வேலை செய்யற அடிமைங்க. என்னது அநியாயமா இருக்கே?
இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பூமியும் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது தானே. இதுல 4-5 பேர் மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிறேன்னா என்ன அக்குறமோ? இந்த உரிமை யார் அவங்களுக்கு கொடுத்தா? டேய் மையப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தானே பாடுறா. ஐயா எத்தனை தடவையா கேப்பீங்க? வந்துருவாங்க ஐயா. என்னடா ஏத்து பேசுற? இந்த ஆள் கிட்ட வேலை செய்யறத விட புண்ணா வியாபாரம் செய்யலாம். வந்தாங்களா இல்லையா? வந்தா சொல்றேன். வணக்கம், ஐயா இருக்காரா? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாரு. போய் வாங்க வாங்க. நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து இந்த கரடி கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ராவு காலத்துக்கு முன்னாடியே வந்து சேரணும்னு நினைச்சேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? நான் 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டு வரலாம்னு நினைச்சேன். ஏன்னா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் மொத்தமா வந்துட்டா குழப்பமாயிரும் இல்லைங்களா? என்ன பொண்ணையா தேடுறீங்க? இல்லைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வர சொல்லி பொன்னையா அம்மாவையும் கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். ஏங்க உங்களுக்கு எத்தனை ஏக்கரா நிலம் இருக்கும்? என்ன நமக்கு நஞ்சையில ஒரு 800 ஏக்கரா, புஞ்சையில ஒரு 600, தோப்பு துறவுன்னு ஒரு 2000 ஏக்கருக்கு மேல தேருங்க. 2000 ஏக்கராவா? நமக்கு எவ்வளவுங்க தேரும்? எனக்குங்களா? எனக்கு நிறைய இருக்குங்க. ஆனா நான் எதையுமே பாக்குறது இல்ல, இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். குத்தகைக்கு விட்டீங்களா? இது கூட ஒரு மாதிரி குத்தகை தானுங்க. அவனுக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல வேலைங்க, உங்ககிட்ட 2000 ஏக்கர் இருக்கிறது கணக்கு நேரம் ஆகுது. ஏன்னா நம்ம ஊர்ல நிலம் இல்லாத ஏழைங்க 1000 பேரு. ஆளுக்கு 2000 ஏக்கர் பிரிச்சு கொடுத்தோம்னா 2000 ஏக்கர் கணக்கு சரியாயிருதுல. என்னது? சாயங்காலத்துக்குள்ள பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாமா? நீங்க சிங்கம்பட்டியில இருந்து வர்ற மாப்பிள்ளை விட்டு பெரியசாமி இல்லையா? நானும் சாமி தான். ஆனா நீங்க நினைக்கிற பெரிய சாமி நான் இல்ல. வலினா எவ்வளவு துன்பம் வலிக்கிறது. எங்க போயிட்டீங்க? இல்லையா, இந்த நில முதலாளிட்டு போய் இருக்கிற நிலத்தை பூரா நீங்க 4-5 பேர் பிரிச்சு எடுத்துட்டீங்க. மத்த ஏழை ஜனங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இருக்கிற நிலத்தை கணக்கு போட்டு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருன்னு சொன்னேன். அடிச்சிருப்பானுங்களா? ஆமாப்பா, அடிச்சுட்டானுங்க. அது எப்படி அவ்வளவு சரியா சொல்ற? இதெல்லாம் அவங்கள கேட்டா நடக்காது. கேட்கறதுக்கு அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? அது உங்க சாமி மாதிரியா? அதாவது பேசுமா? நிறைய பேசினாதான் அங்க போக முடியும். அதுதான் ஜனங்களை நிர்வாகம் பண்ணும். யாரு எவ்வளவு நிலம் வச்சுக்கலாம், மக்கள் எப்படி எல்லாம் வாழலான்னு சட்டம் திட்டம் போட்டு வழி நடத்தும். ஓஹோ, அது எங்க இருக்கு? அது அங்க பாருங்க, பேசிட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர். கையாடுறாரு. அவர் தான் இந்த பகுதியோட அரசாங்க பிரதிநிதி. ஓஹோ, அவர் நினைச்சாருன்னா நம்ம ஜனங்களுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அரசாங்கத்திட்ட சொல்லுவார். என்னப்பா இவ்வளவு பெரிய முக்கியமான ஆளை வச்சுட்டு நீ விசிட் சொல்ல வேலையா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயா கொஞ்சம் பாருங்க. நான் போய் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சாயங்காலத்துக்குள்ள ஜனங்களுக்கு நிலத்தை வாங்கி தந்துறேன். நீ போய் ஜனங்களை கூட்டு வா. நீ போ, பேசாம போ. மனுஷா, வாகனத்தை நிறுத்து 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 நிறுத்து. முக்கியமான விஷயம். நம்ம தொகுதி மாதிரியே தெரியல. யாரு இவன்? யோ, பின்னால வண்டியில விழுந்து செத்துருப்பியா? என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன இப்படி அறிவிட்டமா கேள்வி கேட்கிற? ஜனங்க பூரா நிலம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இருக்கிற நிலத்தை பூரா 4-5 பேர் பிரிச்சு எடுத்து வசதியா இருந்த அப்படி. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நிலத்தை பூரா பங்கு போட்டு எல்லா ஜனங்களும் பிரிச்சு கொடுத்துரு. டேய், சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். வண்டி எடு. என்னது? நான் பைத்தியமா? ஜனங்க நிலம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதை வாங்கி தர வேண்டிய அரசாங்கம் நீ. உங்கள்கிட்ட சொன்னா என்னை பைத்தியங்கிற? நாவரியா? இல்ல வண்டி ஏத்தி கொண்டுடுவேன். டேய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? டேய் எடுறா. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலையே, அதுவா வெடிச்சது. தமிழரசன் வேலையா? ஆமாமா, அரசாங்கம் ஓடுது, அவன் துரத்தி துரத்தி அடிக்கிறான். அவன் தீவிரவாதியா? அப்படின்னா நிலம் இல்லாத ஏழைங்களுக்கு பணக்காரங்க கிட்ட இருந்து நிலம் வாங்கி தரணுங்கிறான். அதைத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்பா அவன் நம்மால. நீங்க வாயால கேக்குறீங்க, அவன் வன்முறையால கேக்குறான். அட, எந்த முறையில கேட்டா என்னப்பா? ஏழை ஜனங்க எல்லாத்துக்கும் நிலம் வேணும். அதான் எனக்கு
ஒரு ராசா வேணும் உள்ள ரோசா வேணும் தீம் தனக்குத்தான் ஜனக்கு தீம் தனக்குத்தான் மயக்கம் கொஞ்சம் லேசா வேணும் அதுக்கு ஒரு சீசா வேணும் தீம் தனக்குத்தான் ஜனக்கு தீம் தனக்குத்தான் என் மனசு ராவா பகலா துடிக்கிறது என்ன நினப்பு ஏதோ எதுக்கோ இழுக்கிறது என்ன ராத்திரி ராத்திரி ஆகுது ஒரு மாதனே ராத்திரி ராத்திரி ஆகுது ஒரு மாதனே எனக்கு ஒரு ராசா வேணும் உள்ள ரோசா வேணும் தீம் தனக்குத்தான் ஜனக்கு தீம் தனக்குத்தான் மயக்கம் கொஞ்சம் லேசா வேணும் அதுக்கு ஒரு சீசா வேணும் தீம் தனக்குத்தான் ஜனக்கு தீம் தனக்குத்தான் டேய் எம்எல்ஏ இப்ப போற ஒரு திட்டத்தை நகையை கூட காணுமே. யாராவது திருடிட்டு போற வரைக்கும் நீ எப்படிம்மா பாத்துக்கிட்டு இருந்த? ஏய் அம்மா தாயே, நீதான் போய் என்ன காப்பாத்தணும். பதட்டப்படாதீங்க மாமா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. காலையில போய் கோயில திறந்த ஆ, பூட்டின பூட்டு அப்படியே இருக்கு. அம்பா நகைகளை காணும். நகைய காணோமா? ஆத்தா என்ன சோதிக்கலாம், மண்ணை சோதிக்கலாம், உன்னை சோதிக்கலாமா மாமா? நீதான் போலீஸ்ல சொல்லி அந்த நகைகளை மீட்டு தரணுப்பா. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறீங்களே மாமா, விஷயம் வெளியே தெரியலாமா? வழங்கக்காரன இடங்கக்காரனை வெட்டி கூறு போட்டுற மாட்டா அவங்கள. ஆத்தா ஆத்தான்னு நீங்களும் பார்வதியும் தான் ஆத்தா பக்கத்துல இருந்தது. தம்பி, நான் சொல்ல மாமா, ஊர்க்காரனுங்க சொல்லுவானுங்க. என்ன பண்றது, திருவிழாவுக்கு என்ன 4 நாள் தான் இருக்குது. இதுக்குள்ள நகைய மீட்டலாம் மீட்டலாம் மீட்டலாம். ஆனா மாமா, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். கதவை உடைக்கிற வரைக்கும் என்னடா கண்டு பண்ணிட்டு இருந்த? ஏமனே தமிழஸ்பைன் எங்க? தெரியாது. அவனதான் டூயிட் பண்றத ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. எங்கொழிச்சு வச்சிருக்கிற முந்தானி இல்லையா? காட்டு கண்ணு. இங்க பாரு கண்ணு, கவர்மெண்ட்ல ஒரு வேலை தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இங்க வந்து பார்த்தா கடவுள் இன்னொரு வேலையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. புரியலையா? உன்ன அனுபவிக்கத்தான். என் மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்களா? டிஎஸ்பியா வேற இருக்கீங்க. உங்க ஆசையை நிறைவேற்றுறதுதான் என் முதல் கடமை. அட சாமி, உனக்கு எப்படி கண்ணு இவ்வளவு அறிவு வந்தது? Oops!